உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு நம்ம இந்தியா. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் சைனாவை வீழ்த்தி மக்கள் தொகையில முதலிடத்தை பிடிச்சது நம்ம இந்தியா. கடந்த சில மாசங்களாவே இந்தியாவோட பொருளாதாரம் விரிவடைஞ்சிட்டே வரத உலக நாடுகள் பார்த்து ரொம்பவும் வியப்புல இருக்காங்க. 2026க்குள்ள இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடா, அதுவும் சக்தி வாய்ந்த நாடா மாறிடும். வேர்ல்டு பேங்க் வெளியிட்ட ரிப்போர்ட்டின் படி கடந்த 20 ஆண்டுகளா இந்தியாவுல 2 கோடி மக்கள் வறுமை கோட்ல தாண்டி வாழ்றதா சொல்லப்படுது. பொருளாதாரத்துல இந்தியா சீனாவை வீழ்த்தும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. கடந்த 1000 ஆண்டுகளா இந்தியன் சப்கான்டினென்டல் உலகின் பணக்கார நாடுகள்ல ஒன்னாவே இருந்துட்டு வருது. 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலலாம் உலக வர்த்தகத்துல 25% நம்ம சப்கான்டினென்டல் வழியா தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கால் எடுத்து வச்சாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் நேரத்துல தங்க பறவை, அதாவது கோல்டன் பேர்டுன்னு தான் நம்ம இந்தியாவை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம நாடு ரெண்டா பிரிஞ்சது. ஒன்னு பசி, இன்னொன்னு வறுமை. 1000 வருடங்களா ஒன்னா இருந்த நம்மளோட மக்கள் போட்டி பொறாம அப்படின்னு ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சாங்க. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்தியா, சைனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் எல்லாமே ஒரே மாதிரியான நிலைமையில தான் இருந்துச்சு. ஊழல் இருக்கு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி இருக்கு, அன்அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னு இந்த 3 நாடுகளும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல ஹாங்காங், சிங்கப்பூர், தென்கொரியா மாதிரியான நாடுகள் வளர்ச்சி பாதையை நோக்கி ரொம்ப பயங்கரமா வேகமா போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஏசியன் டைகர்ஸ் அப்படின்னு இந்த 3 நாடுகளும் பெயர் எடுத்தாங்க. அதே நேரத்துல சிங்கப்பூரோட முன்னேற்றத்தை மட்டும் யாராலையும் சகிச்சுக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு நாடே ஒரு குப்பை மேடா இருந்துச்சு. ஆனா சிங்கப்பூர் வேகமா வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாடலை காப்பி அடிக்கிறதுக்காகவே சைனாவோட நிறைய அதிகாரிகள் அடிக்கடி சிங்கப்பூருக்கு போயிட்டு வருவாங்க. முக்கியமா சிங்கப்பூர் வளர்ந்து வந்ததை சைனாவால ஜீரணிக்கவே முடியல. சிங்கப்பூரோட கதையுமே ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். கிட்டத்தட்ட 50% மக்கள் போதைக்கு அடிமையா இருந்தாங்க அங்க. ரொம்பவும் வறுமையான மக்கள் சிக்கி சின்ன பின்னமாகி ஒருவேளை சோத்துக்கு கூட காசு இல்லாம என்ன பண்றதுனே தெரியாம இருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு உலக அளவுல ஒரு பணக்கார நாடா மாறி இருக்கு. 1978ல அப்போதைய சைனாவோட தலைவரா இருந்த டெங் சியோபிங் அப்படின்றவரு ஓபன் டோர் பாலிசியை அறிவிச்சாரு. இதன் மூலமா வெளிநாட்டுல இருந்து நிறைய நிறுவனங்கள் அவங்களோட புது நிறுவனத்தை சைனாவுல எளிதா ஓபன் பண்ணாங்க. இதுதான் சைனாவோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்க்கு குறைந்த மற்றும் மலிவான ஸ்கில்டு லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. 1980 1990ல சைனாவோட ஒரு பெரிய தொழிற்துறை முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். பொம்மைகள், பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், கைத்தறி மாதிரியான குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களோட உற்பத்தி சைனாவுக்கு மாறியது. அந்த டைம்ல சைனாவோட ஒரு ஆண்டு வளர்ச்சி மட்டுமே 10ல இருந்து 15% இருந்திருக்கு. சைனா மாதிரியே இந்தியாவும் தங்களோட கதவுகளை வெளிநாட்டுக்காக திறக்க ஆரம்பிச்சாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாக்குள்ள வர தொடங்கிச்சு. 1991ல இருந்து இந்தியா ஒரு வலுவான வளர்ச்சி பாதைய தனக்குன்னு உருவாக்க தொடங்கிச்சு. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மற்றும் உலகத்திலேயே 2வது பெரிய ஆங்கிலம் பேசும் மக்கள் கொண்ட நாடா இருந்துச்சு. 10ல இருந்து 12 கோடி மக்கள் சரளமா நம்ம நாட்டுல ஆங்கிலம் பேசுவாங்க. இது மூலமா இந்தியா மேற்கத்திய நாடுகளோட விரும்பிய நாடா மாறி இருக்கு. இந்தியாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன்ல 50% மக்கள் 30 வயசுக்கும் குறைந்தவங்களா இருக்காங்க. 1951ல சைனாவோட பாப்புலேஷன் 55 கோடி, இந்தியால 35 கோடி. கடந்த 70 ஆண்டுகள்ல மட்டும் இந்தியாவோட மக்கள் தொகை 390% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய மேன் பவரோட இந்தியா இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது தொழிலாளர்கள் நம்ம நாட்டில் அதிகமாக இருப்பாங்க. சைனா கூட போட்டி போடுறதுக்கு நமக்கு கண்டிப்பா அது தேவை. ஏற்கனவே அந்த போட்டி தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோசூர்ல டாடா நிறுவனம் ஏற்கனவே ஐபோன் பார்ட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா கூடிய சீக்கிரமே ஐபோன்ஸோட உற்பத்தியாளரா மாறும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்தியா ஜப்பான், ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு 2030க்குள்ள உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடா மாறும்னு சொல்றாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சீப்பான இன்டர்நெட், ஸ்மார்ட் போன்ஸ், சிங்கிள் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் மற்றும் சீப்பான டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கடந்த சில ஆண்டுகளா இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்கு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, மார்ச் 2022ல இந்தியா யூகேவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த உலகத்தோட 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடா வந்திருக்கு. நம்ம இந்தியால புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கலாச்சாரம் பெரிய அளவுல இன்னைக்கு பெருகிட்டு வருது. ஏன்னா 2011ல இருந்து 2020க்குள்ள கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வெறும் 37 மட்டும்தான் வந்துச்சு.
ஆனா 2021ல மட்டும் 1 பில்லியனுக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய 44 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்ம இந்தியாக்குள்ள வந்திருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களை கவர்ற விதமா நம்ம இந்திய அரசாங்கம் 26 பில்லியன் டாலர்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த திட்டம் மூலமா வெளிநாட்டுல இருந்து கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கலாம். இதனாலேயே வெளிநாட்டு கம்பெனிஸ் நிறைய நம்ம இந்தியாக்குள்ள வர தொடங்கிச்சு. நம்ம நாட்டிலையும் வேலையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் வெளிநாடுகள்ல வேலை பார்க்கறாங்க. இதுல நிறைய பேர் படிச்சவங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்தே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு அப்ராடுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்ம நாட்டில் நிறைய துறைகள் இன்னும் மேம்படுத்த வேண்டியது இருக்கு. நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. 2014ல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நோக்கியா பிளான்ட் மொத்தமா மூடினதுனால மட்டுமே ஒரே சமயத்துல 8000 பேருக்கு வேலை போச்சு. இதுக்கு காரணம் வரி தகராறு. நம்ம நாட்டுல ஒரு சிக்கலான வரி விகிதம் அப்படின்னே சொல்லலாம். 2018ல மோடி அரசாங்கம் இறக்குமதி வரிய அதிகரிச்சதுனாலேயே மறுபடியும் நிறைய பேர் சைனாவை நோக்கி போயிருக்காங்க. என்னதான் நம்ம கண்ட்ரி நிறைய மேம்பட்டிருந்தாலும் ஒரு டெவலப்டு கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கீழே தான் இருக்கோம். நம்மளோட இந்தியாலேயே வெறும் 9% மக்கள் மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. 18% மக்கள் மட்டும்தான் வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. மொத்தமே 8% மக்கள் கிட்ட மட்டும்தான் சொந்தமா கார் இருக்கு. இதுவே வெளிநாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இதோட விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம நாடு சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்தியா பொருளாதாரத்துல மிகப்பெரிய இடத்துல தான் இருக்கும். பட் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 27 கோடி மக்கள் நம்மளோட இந்தியால வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.